ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு அருமையான சிக்கன் சிந்தாமணி தாங்க. வாங்க வீட்டில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் ஒரு 7 வரமிளகு எடுத்து உள்ளே இருக்கிற விதையெல்லாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கேங்க. ஒரு விதை முடி இருக்கக்கூடாது. அப்புறமா சின்ன வெங்காயத்தை ஒழித்து இது மாதிரி க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். 1 2 கட் பண்ணால் போதுங்க. சீஞ்சட்டியில் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. அப்போ தான் நல்லா மணமாக இருக்கும். கட் பண்ணி வச்சு வரமிளகு சேர்த்துக்கலாம். நல்லா இது மாதிரி ப்ரௌன் கலராக வரணும். நம்மளோட சிக்கனை சேர்த்துக்கலாங்க. நீங்கள் கடையிலேயே சிந்தாமணிக்கு கேட்டிங்கன்னா அவங்களே இது மாதிரி பொடியாக கட் பண்ணி தருவாங்கங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சிக்கன்லேயே தண்ணி இருக்குங்க, அதை நல்லா ட்ரை ஆக விடுங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். நல்லா அரைவேக ஆனதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச ஆனியனை சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதில் மசாலாவே நம்ம வரமிளகு சின்ன வெங்காயம் தாங்க. அதே நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும், மணமாகவும் இருக்குங்க. பாருங்கள், நல்லா இலக்கி விட்டுருங்க. நல்லா கிறிஸ்பியாக வரணும். அவ்வளோதாங்க, சிந்தாமணி ரெடி. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.